தனக்கு பலவீனம் எதுவுமின்றி எல்லாமே பலமாக உள்ளதாகவும் எல்லா நிலையிலும் பணியாற்றிய அனுபவம் தனக்கு இருப்பதாகவும் புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அவர் அளித்த பேட்டியில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற முயற்சிப்பேன் என்றும் குறிப்பிட்டார். என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்க மக்களுக்கு? நம்முடைய புதுவை மாநிலத்தில் காலங்காலமாக நிறைவேற்றப்படாத திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய மத்திய அரசுக்கும் மாநில அரசிற்கும் உறவு பாலமாக இருந்து அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நான் அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுப்பேன். குறிப்பாக நம்முடைய மாநில மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்ற மாநில அந்தஸ்து, அது சம்பந்தமாக மாநில அந்தஸ்து புதுவை மாநிலத்திற்கு பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து எடுப்போம். வேட்பாளர் தேர்வு இழுபறி நீடிச்சது, என்ன காரணம் அதுக்கு? இல்லை, வேட்பாளர் தேர்வை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே அமைச்சராக இருக்கேன், பல்வேறு பொறுப்பில் இருக்கேன். அதனால் அப்படி பொறுப்பில் இருந்துட்டு நம்ம இது மாதிரி ஒரு இதில் இது பண்ணணுமா, இது என்ன பண்ணலாம், இல்லை வேறு யாரையாவது தேர்வு செய்து போடலாமா அப்படின்றது நம்முடைய அகில இந்திய தலைமையுடைய பல்வேறு ஆலோசனைகளை கலந்து நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கலந்து எல்லாரையும் கலந்து பேசி ஒரு முடிவெடுப்பதற்கு ஒரு சில தாமதங்கள் ஏற்பட்டதை தவிர அந்த வேட்பாளர் தேர்வில் வேறு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. உள்துறை அமைச்சராக இருக்கும்போது எப்படி காவல்துறை கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, வேட்பாளருக்குள்ளே எப்படி சமநிலை ஏற்படும், அதனால் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சு தான் தேர்தலில் சந்திக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது சட்டப்படி அது மாதிரி எந்த ஒரு இதுவும் ஒரு வேட்பாளராக நிற்கும் பொழுது அவர் அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணிட்டு தான் நிற்கணும் அப்படின்னு இல்லை. அவருக்கு என்ன பலம் இருக்குது, என்ன பலகீனம் இருக்குது? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பலவீனம் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பலமாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் நான் பல்வேறு பொறுப்புகளில் நிர்வாகத்துறையில் இருந்து மக்கள் சமுதாய பணியில் இருந்து பல்வேறு நிலைகளில் நான் பணியாற்றியிருக்கின்றேன்.